ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று தவக்காலம் 5ஆம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். முதல் வாசகம் எசேக்கியேல் 37:12 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். ஒரு குறுகிய வாசகம்தான். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செத்தவர்களைப் போல, இறந்தவர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறார்கள். ஆகவே ஒரு கவிதை, ஒரு ஓமை வாயிலாக எசேக்கியேல் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு என்று இந்த 37ஆம் அதிகாரம் முதல் பகுதி அழைக்கப்படுகிறது. அதனுடைய முதல் பகுதியை விடுத்துவிட்டு கடைசி பகுதி நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வார்த்தைகளை பாருங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்கள் கல்லறைகளினின்று உங்களை மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உறுதி கூறுகிறார். ஏன் தெரியுமா? வசனம் 11 சொல்லுகிறது, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, நாங்கள் தண்டிக்கப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். செத்தவர்களைப் போல அவர்கள் கிடக்கிறார்கள். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன்? என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் வருவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் என்று மிக அழகாக இந்த வாசகம் நமக்கு செய்தியை சொல்லித் தருகிறது. தொடக்க நூல் 2:7 நாம் பார்க்கிறோம், அவனுடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊதவே மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று. யோபு 33:4 இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது என்று அவர் சொல்லுகிறார். இப்படி நமக்கு உயிர் மூச்சை தந்தவர் ஆண்டவர். நாம் அதை இழந்து செத்தவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் நமக்கு அவர் உயிர் மூச்சை தந்து நம்மை உயிர் வாழச் செய்கின்றார் என்று சொல்லுகிறது. ஆண்டுடைய வாக்கு பொய்க்காது, ஆண்டுடைய வாக்கு உண்மையில் நிறைவேறும். அதைத்தான் எசேக்கியேல் அந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதத்திலே அழகாக எடுத்து சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய இந்த 2ஆம் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், திருத்தூதர் பவுல் தூய ஆவி அருளும் வாழ்வு பற்றி பேசுகிற இடத்திலே ஊனியல்பின் வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு என்று இரண்டாக அவர் பிரித்து பேசுகிறார். ஊனியல்பின் வாழ்வு அடிமை வாழ்வு, பாவ வாழ்வு, இச்சைக்குரிய வாழ்வு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்வு விடுதலை வாழ்வு, ஆனந்த வாழ்வு, உயிர் பெற்று வாழும் வாழ்வு. இந்த வார்த்தைகளை நாம் பார்த்தால் இந்த உண்மை நன்றாக புரியும். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் உயிர் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த பகுதி அழைக்கிறது. தூய ஆவியில் வாழுகிற பொழுது உயிர் பெற்றவர்களாக நாம் வாழுகிறோம். கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழுகிற பொழுது உயிர் பெற்றவர்களாக வாழுகிறோம் என்று இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவேதான் இதை அடையாளமாக எடுத்துக்கொண்டு நமக்கு சொல்லுகிறார்கள், இந்த உயிர்ப்பு என்பது ஆன்மீக விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். நாம விழிப்போடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதை இது நமக்கு சொல்லித் தருகிறது. உண்மையான பிசிக்கல் ரெசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதல், அது நமக்கு பின்னால கிடைக்க போகிறது. ஆனால் இப்பொழுது நாம் செத்தவர்களைப் போல இருக்கிறோமே, பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமே, இச்சைக்குள் விழுந்து கிடக்கிறோமே, அதிலிருந்து நாம் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வோடு நாம் வாழ இந்த வாசகங்கள் நமக்கு நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து தருகின்றன. இந்த 2 வாசகங்களும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திருவையால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் கேட்ட இந்த உண்மைகளை விரிவாக, விளக்கமாக அதை எடுத்து சொல்லி தருகிறது. ஆம், இன்றைய நற்செய்தி யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 45 முடிய உள்ள நீண்ட வசனங்கள். நமக்கு தெரியும், ரைமண்ட் பிரவுன் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யோவான் நற்செய்திக்கு விளக்க உரை எழுதி இருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையில் அவர் சொல்லுவார், யோவான் நற்செய்தியை 2ஆக பிரிக்கலாம். 1 முதல் 12 முடிய புக் ஆஃப் சயின்ஸ், அதை போல 13 முதல் 21 முடிய புக் ஆஃப் குளோரி.
அடையாளங்களின் நூல், மாட்சியின் நூல் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். இந்த அடையாளங்களின் நூல் அது முதல் பகுதி. அதுல உச்சமாக முத்தாய்ப்பாக இந்த 11ஆம் அதிகாரம் வருகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு 6 அருள் அடையாளங்களை நிகழ்த்தி இருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அரச அலுவலரின் மகனுக்கு நலமளித்தார். முடக்குவாத முற்றவரை அவர் எழுந்து நடமாடச் செய்தார். 5000 பேருக்கு உணவளித்தார். தண்ணீரின் மீது நடந்தார். கடந்த வாரம் பார்த்தோமே, பார்வையற்றவருக்கு அவர் பார்வை கொடுத்தார் என்று. இதில் 7வது அருள் அடையாளமாக வருவதுதான் இந்த லாசர் உயிர் பெற செய்கிற இந்த நிகழ்வு ஆகும். நமக்கு தெரியும், 7 என்பது விவிலியத்திலே முழுமை, நிறைவு, பூரணம். இங்கே 7வதாக ஆண்டவர் இறந்தவரை உயிர்த்தெழச் செய்கிறார். அதுல அவருடைய பேராற்றல் வெளிப்படுகிறது. இதுவரை அவர் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார். இயற்கையின் மீது அதிகாரமுடையவராக இருந்தார். நோய்களின் மீது ஆற்றல் உடையவராக இருந்தார். பசியை போக்கி அவர்களுடைய பசியை நீக்கினார். பார்வையற்றவருக்கு பார்வை வழங்கினார். இயேசு ஒரு தன்னிகர் இல்லா தலைவர். மனித குலத்திற்கு இன்றைக்கும் சவாலாய் இருக்கின்ற நோய், பேய், இயற்கையின் சீற்றம் இவற்றின் மீது அவர் ஆற்றல் உடையவராக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். மனித குலத்திற்கு மாபெரும் சவாலாய் இருக்கின்ற சாவை இயேசு எப்படி வெற்றி கொள்கிறார் என்பதுதான் இந்த நற்செய்தி, இந்த பகுதி. ஆகவே இது ஒரு கிளைமாக்ஸுக்கு, ஒரு உச்சத்திற்கு நம்மை யோவான் நற்செய்தியில் இட்டுச் செல்கிறது. இயேசு சாவின் மீதும் ஆற்றல் உடையவர், பேராற்றல் உடையவர் என்று இது சொல்லுகிறது. ஆகவே இந்த 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிகவும் முக்கியம். இயேசு அவரிடம், யாரிடம்? மார்த்தாவிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று அவர் எடுத்து சொல்லுகிறார். இதுதான் ஹையஸ்ட் கிறிஸ்டலாஜிக்கல் கிளைம் என்று சொல்லுகிறார்கள். மிக உச்சமான கிறிஸ்தியல் பிரகடனம் என்று நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இயேசு ஒரு சாதாரண அற்புதங்கள் செய்கிறவர் அல்ல. மற்றவர்களைப் போல ஒரு சிறிய மந்திரவாதி மட்டுமல்ல. இயேசு ஒரு இறைவாக்கினர் மட்டுமல்ல. மாறாக அவரே வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார் என்று இந்த பகுதி நம்மை இயேசுவை குறித்த ஒரு புரிதலிலே மிக பெரிய உயர்ந்த உச்சத்திற்கு அது நம்மை இட்டு செல்லுகிறது. இங்கே 1 முதல் 11 முடிய உள்ள அதிகாரங்களிலே நாம் அடையாளங்களை, அரும் அடையாளங்களை பார்க்கிறோம். 12 முதல் 21 முடிய உள்ள அதிகாரத்திலே ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கிறோம். இங்கே 1 முதல் 10 முடிய உள்ள அதிகாரத்திலே இயேசுனுடைய புது வாழ்க்கை பணியை பார்க்கிறோம். ஆனால் 12 முதல் உள்ள அதிகாரங்களிலே இயேசுனுடைய தனிப்பட்ட அறிவுரைகளை, போதனைகளை நாம் பார்க்கிறோம். 1 முதல் 10 முடிய உள்ள அதிகாரங்களிலே நாம் நம்பிக்கை வளர்த்தெடுக்கப்படுவதனை நாம் பார்க்கிறோம். 12 முதல் உள்ள அதிகாரங்களிலே அந்த நம்பிக்கை இங்கே கேள்விக்குறியாக்கப்படுகிறது. நம்பிக்கை சவால்களை சந்திக்கிறது என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த பகுதியானது நமக்கு அடுத்த பகுதிக்கு இட்டு செல்வதற்கு முன்பாக ஒரு உயர்ந்த ஒரு உச்சக்கட்ட கிளைமேக்ஸாக அமைகிறது. ஏனென்றால் 11ஆம் அதிகாரம் முடிந்த பிறகு இயேசு 12ஆம் அதிகாரத்திலே எருசலேமுக்குள் நுழைந்து விடுவார். 13ஆம் அதிகாரத்திலே அவர் சீடருடைய காலடிகளை கழுவுவார். இறுதி உணவை அவர் உட்கொள்வார். அதைத் தொடர்ந்து உரைகள் நிகழ்த்துவார். தொடர்ந்து இயேசுடைய பாடுகள் ஆரம்பித்து விடுகின்றன. இங்கே நாம் 3 முக்கியமான கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். ஒன்று மார்த்தா. அவர் பகுத்தறிவு நம்பிக்கையிலிருந்து தனிப்பட்ட நம்பிக்கைக்குள்ளாக அவர் கடந்து செல்கிறார். அதனை நாம் இதில் கவனித்துக் கொள்ளலாம். நாம் இன்றைக்கு தத்துவ ரீதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு என்கவுண்டர், ஆண்டவரோடு உரையாடி நெருங்கி பழகி நாம் நம்பிக்கையை வளர்த்தெடுக்க வேண்டும். அதை மார்த்தா கதாபாத்திரம் காட்டுகிறது. அவருடைய சகோதரி மரியா, பெத்தனி மரியா, அவர் எமோஷனல் ஃபெய்த், அதாவது உணர்ச்சி பூர்வமான நம்பிக்கையை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். இங்கே கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு கலந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். என்ன நம்பிக்கை? ஐயப்பாடும் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த கூட்டத்திலே
திருச்சபையினுடைய அந்த ஒரு வகையான போராட்டத்தை பார்க்கிறோம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நற்செய்தி இயேசுவினுடைய மனித பண்பையும் இயேசுவினுடைய இறை பண்பையும் எடுத்து சொல்லுகிற ஒரு உச்சமாக அமைகிறது. இயேசு கண்ணீர் விட்டார் என்கிற அந்த பகுதி, உணர்ச்சி பொங்க அவர் கண்ணீர் விட்டார் என்பது, கண்ணீர் என்பது சாதாரணமாக வந்து விடுவதில்லை. அது ஒரு மனிதன் உணர்ச்சி புலம்பாக மாறுகிற பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வேதனையை உணர்கிற பொழுதுதான் அந்த கண்ணீர் வருகிறது. முழு மனிதன் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் இயேசு கல்லறைக்கு போய் லாசரை வா வெளியே என்று அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய பேராற்றல், அவருடைய தெய்வீக ஆற்றல், அவருடைய இறை ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதனை நாம் இங்கே பார்க்கின்றோம். இது ஒரு அடையாளம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா என்கிற கேள்வியை கேட்கிற பொழுது ரைமண்ட் பிரவுன் போன்ற பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். தொடக்க காலம் முதலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி மக்கள் மத்தியிலே பிரபலமாகி இருக்க வேண்டும். ஆனால் இதை காலத்தால் பிந்தி நமக்கு பதிவு செய்கிற யோவான் நற்செய்தியாளர் இதனை இறையியல் அமைப்போடு அவர் கட்டமைத்து மிக அழகான ஒரு இறையியல் செய்தியாகவே நமக்கு தந்து விடுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் இங்கே லாசருடைய இந்த இறப்பு உயிர்ப்பு, இதை இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்போடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியுள்ளது. லாசர் இங்கே இயேசுவால் உயிர்த்தெழுப்பிக்கப்படுகிறார். இயேசுவோ தாமாகவே உயிர்த்தெழுகிறார். லாசர் கட்டுகளோடு வெளியே வந்து நிற்கிறார். உயிர்த்த பிறகும் கட்டுகள் இருக்கின்றன. ஆனால் இயேசுவோ தன்னுடைய துணிகளை எல்லாம் ஒரு ஓரத்தில் மூட்டை கட்டி விட்டுவிட்டு அவர் அங்கே உயிர் தெழுந்து செல்லுகிறார். லாசர் மீண்டும் இறப்பார். ஆனால் இயேசுவோ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நித்தியத்துக்கும் அவர் வாழ்வார். லாசர் பெற்றது ஒரு இடைக்கால வெற்றி. ஆனால் இயேசு பெறுவதோ நித்திய வெற்றி, எப்பொழுதுக்குமான ஒரு வெற்றி என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம். இதிலே நாம் பார்க்கிற நம்முடைய வாழ்வுக்கான சில படிப்பினைகள் என்ன? இங்கே இயேசு அவருடைய இந்த லாசர் நோயுற்று இருக்கிறார். அது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அங்கு அவர் நோயுற்று இருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் 2 நாட்கள் தங்கி இருக்கிறார். இப்பொழுது லாசர் இறந்து விட்டார் என்கிற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் இயேசு லாசர் தூங்குகிறார் என்று சொல்லி இன்னும் 4 நாட்கள் கழித்து அவர் அங்கே செல்லுகிறார். இங்கே ஒரு தாமதத்தை நாம் பார்க்கிறோம். கடவுள் சில வேளைகளில் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு தாமதம் செய்வார். ஆனால் ஒரு நோக்கத்தோடு, ஒரு மாபெரும் மாட்சி வெளிப்படுத்துவதற்காக அதை அவர் செய்வார். அவருக்குரிய காலத்தில் அவர் அதை செய்வார். நமக்கு அது தாமதம் போல தெரியலாம், அல்ல அவருக்குரிய மாட்சியின் காலத்தில் அதனை செய்வார் என்கிற ஒரு படிப்பினை இங்கே வருகிறது. ஒன்று. இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், லாசர் தூங்குகிறார் என்று அவர் சொல்லுகிறார். லாசர் தூங்குகிறான். லாசர் அங்கே இறந்து விட்டார். அவருடைய லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு அவர் அங்கு போகாமல் அவர் சொல்லுகிறார், லாசர் தூங்குகிறான். தூக்கம், சாவு, இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை, வேற்றுமையை நாம் கண்டிப்பாக உணர்தல் வேண்டும். கவிஞர் அருட்தந்தை மைப்பா இயேசுதாஸ் அவருடைய கல்லறையிலே இப்படி ஒரு வாசகத்தை எழுதி போட்டிருக்கிறார்கள். தூக்கம் என்பது குட்டிச்சாவு, சாவு என்பது நீண்ட தூக்கம். இவன் நித்தியத்திற்கு விழித்தெழுவதற்காக இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறான். அழகாக இருக்கிறது. நாம் தூங்குகிறோம், அது ஒரு குட்டி சாவு தான். சாவு, அதனை நாம் ஏதோ முடிந்து விட்டது போல நினைக்கிறோம். அது ஒரு நீண்ட தூக்கம், அவ்வளவுதான். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அப்படித்தான் சாவை பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு 3 சாவுகளை பார்த்தார் என்று நாம் அறிகின்றோம். யாயிர் மகள், நயின் நகர கைம்பெண்ணின் மகன். யாயிர் மகளுடைய விஷயத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அங்கே போகிறார். அங்கே அந்த சிறுமி செத்து விட்டால், அவங்க பாட ரெடியா இருக்கிறது, புலம்புகிறவங்க ரெடியா இருக்கிறாங்க, தூக்குறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறது. ஆனாலும் உள்ளே போய் சிறுமி தூங்குகிறாள் என்று அவர் உயிர்த்தெழச் செய்கிறார். அதே போல நயின் நகரத்து கைம்பெண்ணின் மகன், அவன் பாடையில போய் கொண்டிருக்கிறான், கல்லறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான்.
அந்த இடத்துல அவர் நிப்பாட்டி அவனை இளைஞனை உனக்கு சொல்கிறேன் எழுந்துன்னு சொல்லி தன்னை ஒரு இறைவாக்கினராக இயேசு அங்கே காண்பிக்கிறார். ஆகவே இறப்பை இயேசு பார்க்கிற கண்ணோட்டமே வேறாக இருக்கிறது. இந்த உண்மையினை நாம் புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்வுக்கு நாம் பொருளை கண்டுபிடித்தவர்களாக மாறிவிடுவோம். அதான் மிகவும் முக்கியம். இங்கே லாசரை இவர் சொல்லுகிறார் தூங்குகிறான் என்று. இவரிடத்திலே ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு உயிரானது, ஆன்மாவானது ஒரு மனிதனுடைய உடலிலே 3 நாட்கள் ஒட்டி கொண்டிருக்கும். 3 நாட்கள் கழித்து 4வது நாளிலே முற்றிலுமாக அது அவனை விட்டு பிரிந்து போய்விடும் என்று. ஆகவே முதல்ல சிறுமி இறந்த உடனே அங்க போகிறார். அப்பா உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தது, அவர் உயிர்த்தெழ செய்து விட்டார் என்று சொல்லிவிடலாம். கல்லறையில் போகிற வழியில உயிர்த்தெழ செய்து விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் இங்கேயோ உயிர் முற்றிலுமாக போய்விட்டது என்கின்ற அந்த ஐதீகத்திற்குள்ளாக வருகிற அந்த யூதர்களிடத்திலே 4 நாள் கழித்து அவர் போய் உயிர்த்தெழச் செய்வது என்பது இயேசுடைய பேராற்றலை, இறை மாண்பை வெளிப்படுத்துவதாக அது அமைந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியானது சாவின் பொருளை நமக்கு அழகாக எடுத்து சொல்லி தருகிறது. அவ்வாறு உயிரை விட்டு உடல் முற்றிலுமாக பிரிந்த பிறகும் கூட ஆண்டவரால் உயிர்த்தெழ வைக்க முடியும் என்பதனை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு அவ்வாறு லாசரை உண்மையாகவே அவர் உயிர்த்தெழச் செய்தார் என்பது. இந்த இடத்திலே நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாவை இவ்வாறு தூக்கம் என்று குறிப்பிடுகிற ஆண்டவர் எங்காவது சாவாக பார்த்திருக்கிறாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆம், இருக்கிறது. ஆண்டவர் இறப்பு சாவு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நமக்கு நன்றாக தெரியும் மனந்திருந்திய மைந்தன் உவமை 15ஆம் அதிகாரம் லூக்கா நற்செய்தி. அங்கே அவர் முதலில் பணியாளத்தில் சொல்லுவார், என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். மூத்த மகனிடத்தில் சொல்லுவார், உன் தம்பி இறந்து போயிருந்தான், அவன் உயிர் பெற்று வந்துள்ளான். இங்க பாருங்க, இங்க செத்தவங்களை தூங்குறாங்கன்னு 3 இடத்துலையும் சொல்றாரு. அங்க ஓடிப்போன ஓடுகாலிய செத்து போயிருந்தான்னு சொல்றாரு. அவன் செத்தா போயிருந்தான், அவன் ஓடி போயிருந்தான். உறவு வேண்டாம் என்று இருந்தான். தந்தை வேண்டாம், உறவு வேண்டாம், சொத்து வேண்டாம் என்று அவன் ஓடி போயிருந்தான். அண்ணன் வேண்டாம் என்று அவன் ஓடுகாலி அவன் பிரிவை உருவாக்கி இருந்தான். அதுதான் ஆண்டவரை பொறுத்த மாத்திரத்தில் சாவு மிக முக்கியமான ஒன்று. அந்த இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு உடலை விட்டு உயிர் பெறுகிற சாவு இன்னொரு வாழ்வுக்குள் நுழைய போகிறது. அதை ஆண்டவர் நமக்கு உயிர் தெளிந்து தரப்போகிறார். அதை நாம் நம்ப வேண்டும். ஆனால் உலகத்தில் வாழுகிற பொழுது செத்தவர்களாக வாழுகிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி. இன்றைக்கு நிறைய பேர் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 4 சுவர்களுக்குள் வாழுகிறார்கள். கணவன் மனைவி பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. அப்பா அம்மா பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. அப்பா பிள்ளைங்க அம்மா பிள்ளைங்க பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. சொந்த சகோதர சகோதரிகள் உறவு இல்லாமல் இருக்கிறார்கள். அக்கம் பக்கத்து வீட்டுல உரையாடல் இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் என்ன கல்லறையிலா வாழுகிறார்கள்? இவர்கள் என்ன பிணங்களா? இவர்கள் என்ன முண்டங்களா? வாழ்க்கைக்கு வெறும் தெண்டங்களா என்று கேட்க தோன்றுகிறது. அப்படி வாழ்ந்தால் செத்த வாழ்வது அது வாழ்வே அல்ல. உறவை முறிப்பது பாவம். அதை இங்கே நாம் பார்க்கிறோம். தூக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழச் செய்ய வல்லவர். அதனை நாம் உணர்ந்தோம் என்றால் இப்படிப்பட்ட சாவிலிருந்து நாம் நிச்சயமாக உயிர்த்தெழுந்து வாழ்வோம் என்பதனை இந்த பகுதியானது நமக்கு அழகாக எடுத்து சொல்லி தருகிறது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற அடுத்த மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் என்பது வெறும் கோட்பாட்டிலிருந்து, தத்துவத்தில் இருந்து, நாம் படித்து வைத்திருக்கிற இந்த புத்தக அறிவிலிருந்து இயேசுவோடு கொள்ளுகிற உறவாக, இயேசுவோடு கொள்ளுகிற ஒரு நெருக்கமாக அது மாறுதல் வேண்டும் என்பதாகும். கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய கட்டுகள் இருக்கின்றன, பாவக்கட்டுகள் இருக்கின்றன, பல வகையான அடிமைத்தன கட்டுகள் இருக்கின்றன. அவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆகவே தான் உயிர்த்தெழுதல் என்பதனை ஆன்மீக விழிப்புணர்வு, நாம் பல வகையான அடிமைத்தனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறோம், நாம் விடுதலை பெற வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். இயேசு மனித வாழ்வின் துயரத்திற்குள் நுழைகிற பகுதி இந்த பகுதி. ஆகவே இயேசு நம்மை மிக அருமையாக புரிந்து நம்முடைய வாழ்வில் ஒன்றரை கலக்கின்ற ஒரு பகுதி. ஒரு குடும்பம், மார்த்தாள் மரியாள் லாசர் குடும்பம். அந்த குடும்பத்திற்குள் அவர் இறங்கி அந்த குடும்பத்தினுடைய உணர்ச்சிகளை புரிந்த வண்ணம் அவர்களுக்கு விடுதலையும் வாழ்வும் கொடுக்கிறார். நம்முடைய குடும்பமும் இப்படி செத்த குடும்பமாக, அவர் எலும்பு உள்ள குடும்பமாக, உயிரில்லாத குடும்பமாக இருக்கிறது.
உயிர் தருகிற இயேசுவிடத்திலே, வாழ்வு தருகிற இயேசுவிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த பகுதியானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மிக அற்புதமான ஒரு பகுதி. நாம் இறந்தவர்களாக வாழுகிறோமா? நாம் கல்லறையில் வாழுகிறோமா? இல்லை என்றால் நாம் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிறார். நாம் எங்கிருந்தாலும் நம்மை விடுவிக்க வல்லவர். அவர் உயிர்த்தெழச் செய்ய வல்லவர். கட்டுகளை அவிழ்க்க வல்லவர். மீண்டும் உயிர் கொடுக்க வல்லவர். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று சொன்ன இயேசுவிடத்திலே இந்த மனிதகுல வாழ்வுக்கான பொருளை நாம் காண்போம். அவரிலே நிறைவு பெறுவோம். அவரிலே நாம் உறவு கொண்டு நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.